3 டேஸாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணவே இல்லை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட 4 வீடியோவுமே அவ்வளோ வியூஸ் போவே இல்லை. அது ஏன் போல எதுக்கு போலன்னு தெரியல. ஆனால் அதனாலே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஒரு 100 வியூஸ் தாண்டறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெகுலராக வீடியோஸ் போடும்போது கூட 1000 வியூஸ் மேலே வந்துடும். ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு கண்டினியூஸாக வீடியோ போடுறேன், அது ஏன் எனக்கு வியூஸ் போல அப்படின்னு தெரியவே இல்லை. இதனால நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணார். பரவாயில்ல போடு, நீ பண்ணுறதை பண்ணு, முயற்சி தினவனையாக்கும், முயர்ந்தால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணார். ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நீ தான் ஆசைப்பட்ட, அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீ தான் வந்து கஷ்டப்படணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து சர்வசாதாரணம், இதுக்கே இப்படி வந்து வெக்ஸ் ஆகிட்டினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டி மோட்டிவேஷன் பண்ணார் அவர். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே வந்து ஒரு தத்துவம் இருக்கல, அதை மனசில் ஏற்றிக்கிட்டு நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோம், மிச்சத்தை வந்து கடல் பார்த்து சொல்லிட்டு கடல்கிட்ட வித்தாச்சு. அன்றைக்கி கார்த்திகை சோமவாரன்றதுனால நான் சிவனுக்கு வந்து விரதம் இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் போல் கோயில் போயிட்டு சிவனுக்கு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு விளக்கு ஏற்றிட்டு சுவாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் காலையிலே காய வச்ச மிளகாத்தூளை அரைச்சி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.